ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில பேர் நம்ம இடத்துல நல்லா பேசுவாங்க, நல்லா சிரித்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, நமக்கு நல்ல உதவி செய்வாங்க, வெளியே பார்க்கும் பொழுது நம்மோடு கூட நன்றாக பழகுவார்கள். ஆனால் ஒரு சில நேரங்களில் அல்லது நாட்கள் வரும் பொழுது, ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது, அவர்களுடைய பேச்சில் அவர்கள் நம்மிடத்தில் நடந்து கொள்வதில் ஒரு வித்தியாசம் நம்மால் பார்க்க முடியும். அவர்கள் நடந்து கொள்வதிலே ஒரு வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். நமக்கே அதை நாம் கண்கூடாக நம்மால் பார்க்க முடியும். இதற்கு காரணம் என்னவாக இருக்குமானால், இங்கே நாம் வாசிக்க போறதான் அந்த வசனத்தில் இருக்கிற காரணம்தான். ஆதியாகமம் 37:11 நாம் யோசேப்பினுடைய சகோதரரை குறித்து வாசிக்கிறோம். யோசேப்பு அடுத்து 2வது ஒரு தரிசனத்தை பார்க்கிறாரு. 2வது தரிசனத்துல நட்சத்திரங்கள் 11 நட்சத்திரங்கள், அதற்கு பின்பதாக சூரியனும் சந்திரனும் இவரை வணங்குவது போல அவர் பார்க்கிறார். இதை போய் அவங்க அப்பாட்ட போய் சொல்றார். வேதம் சொல்லுகிறது, அவன் சகோதரர் அவரின் மேல் பொறாமை கொண்டார். இந்த இவ்வளவு நாள் நல்லா பேசிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு நம்ம கிட்ட இப்படி பேசுறதுக்கு காரணம் என்னமா இருக்கும்னா, பொறாமையா இருக்கும். ஏன்னா நம்ம ஆசீர்வாதமா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், மகிழ்ச்சியா இருப்போம், நம்முடைய குடும்பத்துல எந்த குறையும் இருக்காது, எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். நம்மளை அவங்க பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே போகும். இது அவங்கள பாதிக்கும், அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வரும், அவங்களுக்குள்ள ஒரு இடைஞ்சலை உருவாக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய சகோதரனோ உங்களுடைய சகோதரியோ ஆசீர்வதிக்கப்பட்டால் பொறாமப்படாதீங்க. அவங்க கிட்ட, அவர்கள்கிட்ட பொறாமைப்பட்டு அவர்களுக்கு விரோதமாய் நடந்து கொள்ளாதீர்கள். பொறாமை நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் இருக்கக்கூடாது. அது அவர்களுக்கு மேன்மையாக கொண்டு போகும், நம்மை கீழாக கொண்டு போய் கொண்டே இருக்கும். ஆகவே மற்றவர்கள் மீது பொறாமை கொள்ளாதீர்கள்.